அல்லாஹ் தஆலாவுடைய வருகையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த இடத்தில் விசாரணைக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வருவான். அந்த வருகையும் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வஜா ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. அல்லாஹ்வும் மலக்குமார்களும் அணிவகுத்து வருவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் வருவான், மலக்குமார்களும் அணிவகுத்து வருவார்கள். எந்த அமைப்பில் எப்படி எங்கிருந்து வருவான் என்பதை பற்றி குர்ஆன் சொல்லவில்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த இடத்திற்கு வருவான், மலக்குமார்களும் அணிவகுத்து வருவார்கள். வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம். விசாரணைக்கு முன்னால் நரகம் கொண்டு வந்து வைக்கப்படும். வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம். அந்த நேரத்தில் நரகம் கொண்டு வரப்படும் என்றால் எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ள வழக்குமார்களாக இருக்க வேண்டும், எவ்வளவு பெரிய ஒரு இடமாக இருக்க வேண்டும், கற்பனையும் பண்ண முடியாத அமைப்பில் அது இருக்க வேண்டும். வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம் யௌமஇதின் யததக்கருல் இன்சான். அன்றைய தினம் மனிதனுக்கு ஞாபகம் வரும், புத்தி வரும், சிந்தனை வரும். வ அன்னா லஹு திக்ரா. ஆனால் என்ன பிரயோஜனம்? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த நிமிடத்தில் அந்த ஞாபகங்களும் அந்த வீட்டல்களும் அந்த நினைவுகளும் அவனுக்கு என்ன பிரயோஜனம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். யகூலு யா லைதனி கத்தம்து லி ஹயாதி. யா அல்லாஹ், எனது வாழ்க்கைக்கு ஏதாவது நான் முற்படுத்தி இருக்க கூடாதா என்று சொல்வான். யகூலு யா லைதனி கத்தம்து லி ஹயாதி. எதை முற்படுத்தி இருக்க கூடாதா? நிறைய சொத்துக்களை செலவழித்திருக்க கூடாது நினைக்க மாட்டான். ஒரு செகண்டில் ஒரு சுபஹானல்லாஹ் சொல்லி இருக்க கூடாதா நினைப்பான். சொத்துக்களை மாத்திரமல்ல, சர்வ சாதாரணமான அமல்கள் எல்லாம் அன்றைய தினம் அவன் அதை செய்திருக்க கூடாதா என்று நினைப்பான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வருகையின் பொழுது அந்த சபையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன். உலகத்தோருடைய இரட்சகனுக்காக அனைத்து மனிதர்களும் எழும்பி நிற்பார்கள். அல்லாஹ்வுக்காக அனைவரும் எழும்பி நிற்பார்கள். சகோதரர்களே, அவ்வளவு பெரிய ஒரு சமூகம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வருகைக்காக எழும்பி நிற்பது என்று சொன்னால், எவ்வளவு அந்த எழும்பி நிற்றல் என்ற காட்சியே எங்களது உள்ளத்தை எவ்வளவு உருக்க வேண்டும், எங்களது உள்ளத்தை எவ்வளவு ஆட்டும். அந்த நிமிடத்திலே எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய வருகைக்காக ஒரு சமூகமே எழும்பி நிற்கிறது என்று சொன்னால், 100 அல்ல, 200 அல்ல, கோடி அல்ல, எவ்வளவு அந்த எண்ணிக்கையில் அடங்காத அந்த எண்ணிக்கை எழும்பி நிற்கின்ற பொழுது அந்த பயங்கரம் எப்படி இருக்கும்? சர்வசாதாரணமாக ஒரு அதிபர், ஒரு மேனேஜர் வருகின்ற பொழுது ஒரு 100 பேர் எழும்பி நிற்கின்ற பொழுது உள்ளத்தில் ஒரு பயம் ஏற்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வருகைக்காக முழு உலகமும் எழும்பி நின்றால், அதில் அனைத்து படைப்புகளும் அடங்க எழும்பி நின்றால், அந்த செகண்டும் அந்த நிமிடமும் எவ்வளவு பயங்கரத்தை தோற்றுவிக்கும். எங்களது பாவங்களை கணக்கிடும். அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவரை விசாரணைக்கு அழைப்பான் என்ற சிந்தனை எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா வந்தவுடன் என்ன சொல்வான் தெரியுமா? வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன். குற்றவாளிகளே தனியாக ஒதுங்கி விடுங்கள். வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன். தந்தையும் தாயும் பிரிய வேண்டி வரும், மகனும் எல்லோரும் ஒன்றாகத்தான் விசாரணை நிற்பார்கள். அல்லாஹ் தஆலா பிரிந்து விடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பிரிவொன்று அங்கே நடக்கும். அதில் மகன் வேறாக வேண்டி வரும், தந்தை வேறாக வேண்டி வரும், மனைவி வேறாக வேண்டி வரும். எப்பொழுது? மனைவியுடைய மார்க்க வாழ்க்கையை கணவன் கணக்கெடுக்காமல் இருந்தால், கணவனுடைய மார்க்க வாழ்க்கையை மனைவி கணக்கெடுக்காமல் இருந்தால், பிள்ளையுடைய மார்க்க வாழ்க்கையை தந்தையும் தாயும் கணக்கெடுக்காமல் இருந்தால், எல்லோரும் கணக்கெடுத்திருந்தால் அந்த ஒரு குழு அப்படியே குடும்பமாக பிரியலாம். இல்லையா இரண்டாக பிரிய வேண்டி வரும். அல்லாஹ் தஆலா சொல்லுவான். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் கேட்பான், அலம் அஹது இலைக்கும் யா பனி ஆதம். ஆதமுடைய மக்களை நான் ஒரு ஒப்பந்தம் எடுக்கவில்லையா உங்களிடத்தில் நான் ஒப்பந்தம் எடுக்கவில்லையா? அல்லாஹ் தஅபுது ஷைத்தான், ஷைத்தானை வணங்க வேண்டாம் என்று. இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். அவன் உங்களுக்கு தெளிவான எதிரி என்று நான் சொல்லவில்லையா? வானி அபுது ஹாதா ஸராத்து முஸ்தகீம். என்னை வணங்குங்கள், இது எனது நேரான பாதை என்று சொல்லவில்லையா? வலகத் அதல்ல மின்கும் ஜிபில்லன் கதீரன். உங்களில் அதிகமான பேரை அவன் வழிகெடுத்து விட்டான். அஃபலம் தகூனு தாக்கிலூன். நீங்கள் புத்தியுள்ளவர்களாகவும் சிந்திக்கக்கூடியவர்களாகவும் இருக்கவில்லையே, ஏன் யோசிக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். ஹாதிஹி ஜஹன்னமுல் லத்தி குன்தும் துஅதூன். இதோ நீங்கள் வாக்களிக்கப்பட்ட அந்த நரகம், வாக்களிக்கப்பட்ட அந்த நரகம். இஸ்லௌஹல் யௌம பிமா குன்தும் தக்ஃபுரூன். நீங்கள் நிராகரித்ததன் காரணமாக அதில் நுழைந்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்வான் விசாரணைக்கு முன்னால், அல் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம். அவர்களுடைய வாய்களை நாங்கள் அன்றைய தினம் முத்திரையிடுவோம். அப்படியே முத்திரையிடுவோம். வதுகல்லிமுனா ஐதீஹிம். அவர்களது கரங்கள் எங்களோடு பேசும். வதஷ்ஹது அர்ஜுலுஹும். அவர்களது கால்கள் எங்களுக்கு சாட்சி சொல்லும். பிமா கானு யக்ஸிபூன். அவர்கள் எப்படி சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை பற்றி.